ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்போக்லிப்ஸ் பிரிங்கர் அனிமேயோட எபிசோட் 6 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல ஒரு 2 பொண்ணுங்க அவங்களும் அந்த இடத்த பார்த்து தான் சொல்கிறாங்க, நம்ம எதுக்காக இன்னமும் உயிரோட இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பேலஸே கட்டிட்டாங்க. அது பிரம்மாண்டமாக இருக்கு. அது நம்ம டக்குட்டோக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னமும் ஒரே ஒரு பிரச்சனைனா அது மவுண்டனுடைய பிரச்சனை ஒண்டிதான். அது போகட்டும். இதுக்கப்புறம் இன்னமும் நம்ம இந்த பேலஸை பெருசாக்கலாம். கண்டிப்பா இந்த ஸ்கையை கிழிக்கிற மாதிரியும் இந்த பூமியை பொழக்கிற மாதிரியும் இப்ப ஒரு பெரிய பேலஸை நம்ம உருவாக்குறோம். நம்மளுக்கான பெஸ்ட் கம்பெனியனும் ரேங்கை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறையவே வேலைக்காரங்களும் நம்ம வந்து விற்கலாம். ஆட இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நான் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது, அவளுக்கு தான் சோஷியல்ல எந்த விதமான ஸ்கில்லும் இல்லல. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. நீ என்ன ரீட்டைனர்னு சொல்ல, அவளுக்கு எனக்கு தகுதியும் இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்களே என்ன ப்ரிஃபர் பண்றீங்க அதை வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். டச் ஈஸியா பேசுற அளவுக்கு இருந்தா போதும். இதனால ஒரு மாதிரி ஆகுறான். ஏன்னா நம்ம ஆளுக்கு தான் செல்ஃபு கூட எல்லாம் பேசவே வராதுல. அதனால நம்ம டக்குட்டோ என்ன யோசிக்கிறானா, இந்த மாதிரி யாராச்சும் இருந்தா போதும், உங்களை வச்சு டார்க் எல்ஃபு கூட பேசணும், ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் ஒரு கிங்காவும் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசையப்படுறான். அங்க அட்டுக்கோ புரிஞ்சு போயிட்டு, ஏன்னா நம்ம ஆளுக்கு தான் அந்த அளவுக்கு சோஷியலா ஸ்கில் வந்து இல்லல. மாஸ்டர் டக்குட்டோ நீங்க கவலையப்படாதீங்க, என்கிட்ட ஒரு பிரில்லியன்டான ஒரு ஐடியா இருக்கு. இவ இந்த அளவுக்கு ஃபயர் அப் ஆகுறது இதுக்கு எண்டே இல்ல போல. ஏன்னா எப்பயுமே இவ ஃபயரா தான் இருக்கா. சீன்லயே அங்க வந்து எல்டரு மத்தவங்க எல்லாரையுமே அவன் வர வச்சிடறான். அங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றான், எனக்கு தெரியாது நீங்க என்ன பண்ணுவீங்களான்னு. வில்லேஜ்ல இருக்க ஒரு எங்கான பொண்ணையும் நீங்க வந்து கேதர் பண்ணணும். இதை கேட்டவனே எதுக்குன்னு அவங்க ஆச்சரியமா வராங்க. அங்க கொஞ்ச நேரம் அப்புறம் தான் என்ன விஷயம்னு புரிய வருது. இன்னோசென்ட்டா இருக்கிற அந்த சில்ட்ரன்ஸ உங்களுக்கு உதவி பண்ற ஆளுங்களா நீங்க வைக்க போறீங்க. அத்தனை அது மூலமா நம்ம டாக்குட்டோக்கு அவங்க உதவியா இருக்கணும்ல. சில டைம் இந்த பசங்களை புரிஞ்சிக்க முடியாது. அவங்க பேசுறது அடல்ட்டுக்கே ஒரு மாதிரி யோசிக்க தோணும். அதனால அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அதனால அவங்களும் சொல்றாங்க, நீங்க யோசிக்கலாம், இது வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க்கா இருக்கும் அவங்களுக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ரொம்ப ஒரு சின்ன வேலை தான், மினிமலா தான் அவங்களோட ஒர்க் இருக்கும். அப்படி பார்த்தா அவங்களுக்கு பொண்ணுங்க தான் வேணும்னு இல்லல. இந்த இடத்துல இதை கேட்டோன்னே டக்குட்டோ வந்து சொல்லிடுறான், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, மாதிரி பொண்ணுங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இதை பண்றேனே. இதை கேட்கும் போது அவங்களுக்கும் அவங்க சந்தோஷமா இருக்கு. அங்க டக்குட்டோவும் யோசிக்கிறான், நான் யோசிக்காம சொன்னேன், ஆனா இது கரெக்டா போயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம வயசானவரு சொல்றாரு, மை மேஜஸ்டி நான் யோசிச்சு கூட பார்க்கல, ஃபியூச்சருக்கான விஷனை இந்த அளவுக்கு இப்படி யோசிப்பீங்களான்னு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கிரேட் இல்லை. அப்புறம் என்ன போங்க, நிறையவே பொண்ணுங்களை கொண்டு வாங்க, விஷயம் நல்லா போகும்னு யோசிக்கிறான். ஆனா போகல. இந்த சின்ன பொண்ணுங்களும் வந்தோடனே ஓன் அழுகுறாங்க. டாக்குட்டோக்கு என்ன பண்ணும் தெரியல. அவன் ரொம்ப சோகமாயிரான். இதனால பயங்கரமா அவ கத்துறான், வேற யாருமே இல்லையா நமக்கு இங்க பார்த்து பயப்படாத மாதிரி. இந்த இடத்துல ஒரு 2 ஆர்ஃபனான பசங்க வந்திருப்பாங்க. அதை பத்தி கியா வந்து சொல்றான். இதை கேட்டோடனே, ஆமா யார் அது? 2 ஆர்ஃபன் பொண்ணுங்க தான், அவங்கள நான் கொண்டு வரல, அவங்க வந்து இதுக்கு ஃபிட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா ரொம்ப இன்டெலிஜென்ட். அப்படியா, அப்பனா போங்க அவங்கள கொண்டு வாங்க. நான் டிசைட் பண்றேன் அவங்க இந்த விஷயத்துக்கு ஃபிட் ஆவாங்களா இல்லையான்னு. இந்த இடத்துல இதை சொன்னது கியா தான். கியாவும் அவங்க சொல்றாரு, நான் வந்து 2-3 ஸ்டெப் முன்னாடி தான் யோசிப்பேன் என்னோட மேஜஸ்டிக்காக. போதும் இந்த மாதிரி அந்த ட்வின் பொண்ணுங்களை கொண்டு வரீங்களா. சீன்ல அந்த பொண்ணுங்க வராங்க. அவங்களோட பேரு எரியா எல்ஃபர், பெரிய பொண்ணோட பேரு மரியா எல்ஃபர். அந்த பொண்ணு பார்க்கும் போதே புரிஞ்சு போயிடும் இவளுக்கு ஏகப்பட்ட விஷயம்லாம் நடந்திருக்குன்னு. அந்த இடத்துல அவளுக்கு ஒரு தழும்போ இருக்கும். அதை பத்தி அவங்க கேக்குறாங்க, அது என்னன்னு. அது வந்து ஒரு ஸ்மால் பாப்ஸால வந்துச்சு, அது வந்து குணமாயிடுச்சு. ஆனா அதுல இருந்து வந்து அந்த தழும்பொடி போகலையா. அந்த இடத்துல அவங்கள பத்தி கேட்கும் போது அவளுடைய சிஸ்டருக்கு ஒரு பேடான ஒரு விஷயம் வந்து நடந்தது. அவ சொல்றா, நான் வந்து என்னோட மதரையே சாப்பிட்டேன்னு. அதுக்கு புரியல என்ன விஷயம்னு. பெரியவரும் சொல்றாரு, அவங்களுடைய மதர் ஒரு நல்ல சோல், அதே டைம்ல நோபல், அவங்களோட சாக்ரிஃபைஸ் அதை வந்து என்னால இது வரைக்கும் மறக்க முடியல. டாக்குட்டோக்கு புரியுது இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு. பசியிலையும் பட்டினிலையும் நாடை விட்டு நாடு தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உங்க சர்வே ஆகணும்னு சொல்லிதான் எவ்வளவு தூரம் வந்ததே. அந்த பொண்ணு கிட்ட வரும்போதே அந்த பொண்ணு கிட்ட அவரு கேட்கிறாரு, அம்மா நீ எதுக்காக என்னோட கேண்டிடேட்டா இருக்க ஆசைப்படுற? நான் அப்படி இருக்கும் போது உனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயத்தெல்லாம் நீ பண்ற மாதிரி இருக்கும், உன்னால பண்ண முடியுமா? கண்டிப்பா என்னால முடியும், நான் வந்து ட்ரை பண்றேன். இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும் போது நம்ம அட்டு ரொம்ப ஆச்சரியமா வரா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நார்மலான கான்வர்சேஷனை சின்ன பொண்ணு கூட பண்ணிருக்காரு. அங்க அதே மாதிரி பெரிய பொண்ணு கிட்டயும் அவங்க கேக்குறாங்க, ஆமா நீ வந்து என்ன டிசைட் பண்ணிருக்க? என்னோட சிஸ்டரும் வந்து இங்கே இருக்கணும்னு டிசைட் பண்ணா நான் வந்து அவ கூட தான் இருக்க போறேன், அவளுக்கு சர்வ் பண்ணலான்னு இருக்கேன். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான், இங்க சர்வ் பண்ணலான்னு. இன்னில இருந்து அவங்களோட வேலையை அவங்க ஆரம்பிக்கதான். சீன்லயே அவங்க வந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. என்ன அந்த பொண்ணு வந்து சொதப்புறா, எப்படியோ அது மேனேஜ் ஆயிடும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அந்த இடத்துல நீங்களும் தான் ஒன்னும் நல்லா பிஹேவ் பண்ணோம். என்ன இந்த இடத்துல பேலஸ்
பேலஸை கட்டின விஷயத்தை பத்தி தான் அவங்க ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. பேலஸ் அவங்க வெற்றிகரமா கட்டினதுக்கு அப்புறமும் இன்னமும் அவங்களுக்கு ஏகப்பட்ட சப்ளைஸ் வந்து இருக்கான். கேட்டோன்னே அங்க நெக்ஸ்ட் பில்டிங் அவங்க தயார் பண்றதுக்கு எம்லா கிட்ட சொல்றாங்க. முக்கியமா அது ஒரு கிளினிக்னால நிறைய பேருக்கு உதவியா இருக்கும். காஸ்ட்ல எல்லாருமே ஹெல்த்தியாவும் சேஃபாவும் இருக்க முடியும்ல, அதுக்காக ஆபரேஷன் அவ ஆரம்பிக்கிறேன்னு சொல்றா. அந்த இடத்துல ப்ரொடக்ஷனை பத்தி அவ கேக்குறா. ஆமா அதெல்லாம் எப்படி போயின்னு இருக்கு, ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்டேபிளா இருக்கு. ஆனா அவளைக்கும் மானா இல்லாதனால நார்மலா ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஐட்டம்லாம் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அவ மானவை ஏத்த சொல்றா. அது ரொம்ப நெசசரியான விஷயம்ல. இதுக்கப்புறம் மானவை பத்தி டாபிக் போறனால அங்க பெரியவரும் அந்த மிலிட்டரி மேஜிக்கை பத்தி சொல்றாரு. இதுக்கு ஆளுங்க எல்லாருமே இப்போ இருக்காங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா நல்ல முடிதான் இப்ப மேஜிக்கை பயன்படுத்த முடியுது. கூடிய சீக்கிரத்துல மத்தவங்களுக்கான ட்ரைனிங் ஒன்னு ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி நம்ம பேலஸால உருவாக்கப்பட்ட அந்த பவர்ஃபுல்லான மேஜிக் ஃப்ளூயிட் அது நல்லா முன்னேறி போறது அதை வந்து நிறுத்த முடியாது. அட்டு வந்து சொல்றா, நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான், டொமஸ்டிக் அஃபேர்ல நம்ம இதை இழுக்க வேணாம், ஏன்னா இது வந்து ஒத்தலஸா இருக்கும் அப்படி பண்ணா. அதே மாதிரி நம்மளோட பிளான் படி நீங்க பண்ணுங்க, அதை அவளைக்கும் மாத்தாதீங்க. உங்களுடைய 6 எலமெண்ட் அதுலயே நீங்க ஃபிக்ஸா இருங்க. கண்டிப்பா அதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து ஆகலாம். இந்த விஷயத்த நீங்க மாத்த ட்ரை பண்ணா அவளுக்கும் வேல்யூ கிடைக்குமான்னு கேட்டா அது கிடையாது. இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இதுதான் ஒரு கிளாசிக்கான ஸ்ட்ராட்டஜியும் கூட. நான் மானமால் தான் டிபெண்ட் ஆகுற மாதிரியும் இருக்கு. அங்க கியா அவரும் சொல்றாரு, இந்த பக் என்னோட ஆர்மியில சேர்ந்து நான் ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ண. முக்கியமா இந்த ஏரியா விட்டு வெளில போனா எல்லாமே முக்காவாசி பிளாட்டான சர்ஃபேஸா இருக்கு. அவளுக்கும் எங்களால இன்வெஸ்டிகேஷனை பண்ண முடியல. அப்படியா, அப்பனா இப்போதைக்கு நீங்க மறைஞ்சிருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்க உள்ளே இன்வெஸ்டிகேஷனை பண்ணுங்க. ஃபர்தரா நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கற வரைக்கும் நான் ஹீரோவா நான் இருக்கும் போது நீங்க கவலையே பட தேவையில்ல. போன வாட்டி என்ன ஆச்சுன்னு தெரியும்ல. எனக்கு புரியுது. நாங்க இப்போ ஃபைனலா டிசைட் பண்ணிட்டோம் எந்த ஹீரோவை சமன் பண்ணோன்னு. எஸ்லா அவங்கள தான் நம்ம சமன் பண்ண போறோம். அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்க பண்ணியாச்சா? இது கேட்டோன்னே பெரியவர் சொல்றாரு, ஃபுட்ல இருந்து எல்லாத்தையுமே அவரு பண்ணிட்டாராம். அதனால இப்போ வந்து வெறுமா மிச்சம் இருக்குதுன்னு கேட்டா மானா அது ஒண்டிதான் இப்போ மிச்சம் இருக்கே. இருந்தா போதும் குயின் எஸ்லாவை அவங்களால சமன் பண்ண முடியும். சீன்ல பொருள் எல்லாத்தையுமே எடுத்துன்னு போகும்போது தெரியாதனமா அந்த பேப்பர் அவ கிழிச்சிடறா. அங்க அதுக்கு நம்ம ஹீரோ அவளைக்கும் ரியாக்ட் பண்ணல. ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதை கேட்டோன்னே டைரக்டா அவ ஹீரோ கிட்டே வந்து கேக்குறான், ஆமா நீங்க வந்து எங்களை கொல்ல போகுது இல்லையா? நான் எதுக்கு அப்படி பண்ணோம்? ஏன்னா நீங்க எங்க மேல கோவமா இருப்பீங்களே, நீங்க ஒரு பேடான பர்சன் இல்லையா? அப்படி இருக்கும் போதும் நீங்க வந்து எங்களுக்கு மர்சியை காட்டுறீங்க. நாங்க ஒத்தலசா இருக்கிற பசங்க தானே. கேக்குற நம்ம ஹீரோ அங்க புரிய வைக்கிறான், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் சொல்ற விஷயத்த நல்லா கேளுங்க. நான் ஒரு ஈவிலானவன். இதுவே ஒரு நல்லவனை பத்தி சொன்னா அவனால திருட முடியாது, மத்தவங்களை காயமாக்க முடியாது, கீல் பண்றது அதெல்லாம் கொஸ்டினுக்கான இடமே இல்ல. இதுவே ஒரு ஈவிலான பர்சனை பத்தி நான் சொன்னா நீங்க எப்படி யோசிப்பீங்க? உங்க ஈவிலானவங்க அவங்க கெட்ட விஷயங்களா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? நம்ம ஹீரோ வந்து தப்புன்னு சொல்றான். நான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, கெட்டவங்களா இருக்கலாம். நான் அவங்களுக்குன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. உங்களால நல்ல விஷயத்தையும் பண்ண முடியும், கெட்ட விஷயத்தையும் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. உங்களால முன்னேறி போக முடியும், யாருமே அவங்கள தடுக்கவும் இல்ல. நான் கெட்டவங்க எல்லாம் பனிஷ் ஆக மாட்டாங்களா? இல்ல அப்படி இல்ல, நம்ம நல்லவங்களோட கதையை முடிச்சா நம்ம வந்து பனிஷ் ஆக வாய்ப்பே இல்ல. இந்த இடத்துல நம்ம டாக்கட்டுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த பொண்ணுங்க வேணும்ட்டே தான் ஒரு விஷயத்த தப்பா அவங்க பண்ணாங்களே. நான் அப்படி பண்ணும்போது கண்டிப்பா எனக்கு கோவம் வரும். அந்த கோவத்தால இவங்களை பனிஷ் பண்ணுவேன், இல்ல கொல்லவும் செய்யலாம். இதுதான் இவங்களுக்கு வேணுமே. ஏன்னா தன்னால சாகுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்ல, அதுக்கும் அவங்களுக்கு பயம் இருக்கு. அதனாலதான் இவங்க எவ்வளவு விஷயத்த பண்றாங்க. நான் கோவமாயிட்டு இவங்களை கொல்ல முடியும்னு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து சொல்றான், உங்களுக்கே நல்லாவே தெரியும் நீங்க இங்க இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன தெரியுமா? வாழணும்னு ஒருத்தங்க ஆசைப்பட்டிருக்காங்க, அதனால தான் இங்க இருக்கீங்களே. உங்களுக்கு தெரியும் அது யாருன்னு. அது அவங்களுடைய அம்மா தான். அவங்க அம்மாவும் அங்க கடைசியா சொல்லிருப்பாங்க நீங்க வந்து வாழ்ந்தாகணும்னு. நீங்க கேளுங்க, நம்ம வந்து தப்பான விஷயத்த பண்றோம், அதுக்குன்னு நம்ம வந்து தப்பாயிட மாட்டோம். அதே மாதிரி இது வரைக்கும் நீயும் உங்க அம்மாவும் நல்ல விஷயத்த பண்ணிருக்கீங்க. உங்க அம்மாவோட லவ்வால உங்களோட ஃபேட் அது வந்து இங்க வந்திருக்கு மேஜஸ்டி. அப்ப நாங்க என்ன பண்றது? நீங்க வந்து உங்க அம்மாவை பெருமைப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணலாம். அதனால உங்க அம்மாக்கு நிறையவே பெருமையும் கிடைக்கும். நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த யாருமே தடுக்க மாட்டாங்க. நீங்க ஃப்ரீயா என்ன வேணாலும் பண்ணலாம். அது மூலமா உங்க அம்மாக்கு நீங்க பெருமையை சேர்க்கணும். என்ன கேட்கும் போது ரொம்ப அழுகியாவது அவங்க அப்படியே அழுகுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அட்டு வரா, ஹேய் டாக்கட்டோ, நீங்க வந்து ரொம்ப அவங்க கூட க்ளோஸ் ஆனமா தெரியுது. கம்முனரு அவங்க எழுந்துக்க போறாங்க. என்ன விஷயம்? ரிப்போர்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கா. நியூட்ரலான நேஷன் கவின் அது வந்து பீஸ்ட் கிங்குக்கும் ஹியூமன்ஸுக்கும் ஒரு எம்பையரா இருக்கு. அங்க ஒரு டவுனும் இருக்கு. அந்த டவுனுடைய பேர் என்னன்னா டிராகன் டேனா.
அந்த கண்ட்ரியில கவுன்சில் சிஸ்டம் தான் ஓடின்னு இருக்கு, கேமன்ஸ் தான் ரன் பண்றாங்களே, அவங்களுக்கு வேற ஒரு பேரும் இருக்கு, ஸ்டாஃப் பியர்னு. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு அவங்க வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டா இருப்பாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஏன்னா அங்க வந்து ரேஸும் ரொம்ப டிஃப்ரெண்டானவங்களும் இருக்காங்க, ஹியூமன்ஸும் இருக்காங்க, நல்ல விஷயமா இவங்களுக்கு அமையலாம். ஆனா என்ன விஷயம்னா அந்த டிராகன் டேன் அந்த கண்ட்ரி வந்து டிராகன் வெயின் சௌரங்கம் அதுக்கு பக்கத்துல தான் அமைக்கப்பட்டிருக்கு. அது எப்படிப்பட்ட சௌரங்கம்னா அதனால மானா வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமா கிடைக்குமா. அப்புறம் என்ன அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு வேணும், அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதை அடைய பார்க்கணும். ஆனா இப்பவும் சில பல பிரச்சனை இருக்கு, பெரிய காப்ளின் ஆருக்கு இதெல்லாம் பயங்கரமா அங்க தாக்குதான். இதனால அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவா இருக்கிறனால அவளைக்கும் அங்க வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் யாருமே அனுப்பலையா. தாக்குதல்லாம் நடக்குதுன்னா கண்டிப்பா அங்க அகதிகளும் இருப்பாங்க, அவங்களால நம்மளோட பாப்புலேஷன் வந்து இன்னமும் அதிகரிக்கும். இதுவும் ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. இதனால டாக்கட்டோ டிசைட் பண்ணிடுறான். அப்புறம் என்ன அந்த நியூட்ரலான இடத்தை நம்ம அடைஞ்சாகணும், அங்க நம்ம ஆளுங்களை சென்ட் பண்ண வேண்டியதான். கடைசியா ஒரு சீனை காட்டுறாங்க, அந்த இடத்துல நம்ம ஆளுங்க வராங்க. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க மேல ஒரு ஈவிலான ஆறா இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது இவங்கெல்லாம் ஹியூமன்ஸே இல்லைன்னு. ஆமா நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான் இப்படின்னு அவ சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் எபிசோடு இன்னமும் வேற லெவல்ல போகும். இப்பதான் இந்த இடத்த அவங்க அடையலான்னு பாக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம போக போக அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.